பூரி சப்பாத்தின்னு எப்போவுமே ஒரே மாதிரி சாப்பிடாம வாரத்தில் ஒரு முறையாவது இந்த பட்டர் கார்லிக் நான் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ஸோ சமைக்க ஆரம்பிச்சிடலாமா? ஃபர்ஸ்ட் மாவு பிசைகிறதுக்காக ஒரு பவுல் மைதா மாவு சேர்த்துருக்கிறேன். கூடவே 2 ஸ்பூன் சுகர், 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், அரை ஸ்பூன் பேக்கிங் சோடா, தேவையான அளவு உப்பு, அப்புறமா 2 ஸ்பூன் எண்ணெய் இவ்வளோத்தையும் ஊற்றி தண்ணி சேர்க்காம பால் அல்லது தயிர் சேர்த்து நல்லாவே பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பாலை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லாவே பிசைஞ்சு எடுங்க. தேவைப்பட்டுச்சுன்னா மாவு பிசையும் போது இடையில எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து பூரி மாவு பதத்துக்கு மாவை நல்லாவே பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பார்த்தீங்களா, இந்த கன்சிஸ்டன்சிக்கு நம்ம அழகாக பிசைஞ்சு எடுத்துருக்கணும். பவுலில் ஒட்டக்கூடாது. அந்தளவுக்கு அழகாக பிசைஞ்சு எடுத்ததுக்கு அப்புறமா ஒரு டவல் அதாவது ஒரு கர்ச்சீஃப் போட்டு ஒரு 2 ஹவர்ஸ்க்கு அதை நம்ம ரெஸ்ட்டில் விட்டுடலாம். 2 hours later. 2 மணி நேரம் கழிச்சு நீங்கள் அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் திறந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அழகாக ஃப்ளஃபியாக வந்திருக்கும். இதை இன்னுமே கொஞ்சம் நல்லா பிசைஞ்சு விட்டு உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். நானுக்கு யூஸ்வலாகவே கொஞ்சம் பெரிய சைஸாகவே எடுத்துக்கோங்க மாவை. இனி கொஞ்சமாக மைதா மாவு போட்டு நம்ம எடுத்து வச்சிருந்த உருண்டையை நல்லாவே திரட்டி எடுத்துக்கலாம். ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கவே கூடாது. நீங்கள் கொஞ்சம் ஹார்டாகவே இருக்கிற மாதிரி திரட்டி எடுத்துக்கோங்க. திரட்டி எடுத்த நான் கொஞ்சம் திக்காகவே இருக்கணும், அந்தளவுக்கு எடுத்துக்கோங்க. இனி ஒரு பவுலில் 2 ஸ்பூன் பட்டர், கொஞ்சமாக சாப் பண்ண கார்லிக், அப்புறமா சாப் பண்ண கொரியாண்டர், இது ரெண்டையுமே நல்லாவே அந்த பட்டர் கூட மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இனி ஸ்டவ் ஆன் பண்ணி பேனை சூடாக்கிக்கோங்க. இதை தோசைக்கல்லில் போட்டு செய்யலாம். ஆனால் என்கிட்ட ஃப்ளிப் பண்ணுற மாதிரி தோசைக்கல் இல்லை, அதனால் நான் பேனை சூஸ் பண்ணியிருக்கிறேன். நம்ம நானில் கொஞ்சமாக வாட்டரை ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு பேனுக்குள்ளால் ஷிஃப்ட் பண்ணிடுங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த பட்டர் கொரியாண்டர் கார்லிக் மிக்ஸையும் அதுக்கு மேலே நல்லா ப்ரெஷ்அப் பண்ணி விட்டுக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சே நானை குக் பண்ணுங்கள், அடியில் தீஞ்சிடக்கூடாது. வேணும்னா கொஞ்சமாக எள்ளு தூவி விட்டுக்கோங்க, இது கண்டிப்பாக ஆப்ஷனல் தான். ஒரு 2 மினிட்ஸ் கழித்து இந்த மாதிரி பேனை ஃப்ளிப் பண்ணி லைட்டாக நம்ம நானை ரோஸ்ட் பண்ண விடுங்க. அந்த ஃபயர்லேயே கரிஞ்சிடக்கூடாது, லைட்டாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. மறுபடியும் பட்டரை ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பரான சாஃப்டான நான் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி எடுத்து வச்சுருந்த எல்லா மாவையும் போட்டு நம்ம கொரியாண்டர் பட்டர் மிக்ஸை நல்லாவே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இது ரொம்பவே சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக இருக்கும். நம்ம 2 ஹவர்ஸ்க்கு அந்த மாவை ஊற வச்சதுனாலே ரொம்ப சாஃப்டாக வந்திருக்கும். இதை நீங்கள் பன்னீர் பட்டர் மசாலா அப்படி இல்லைனா சன்னா மசாலா கூட வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். அடிப்பொலி டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் உங்கள் கமெண்ட்ஸை லீவ் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு தம்ஸ் அப்பை தட்டி விடுங்க.